ஜிஎஸ்டி வரி விதிப்பு பொருளாதாரத்தில் பலவித மாற்றங்களை கொண்டு வருவதில் சில ஆண்டுகள் ஆகும் என்றாலும் அதிக வரிச்சுமையால் சில தொழில்கள் அடையாளம் தெரியாமல் போவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஆடம்பர பொருட்களுக்கு வரி விதிப்பது அவசியமான ஒன்றுதான் என்றாலும் அத்தியாவசிய பொருட்களின் மீதான வரி தொழில்துறையினரை அதிருப்திக்கு உள்ளாக்கியிருக்கிறது. குறிப்பாக குடிசை பொருட்கள் மற்றும் சிறு தொழில்கள் மீது வரி விதிப்பு திணிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கடலில் இருந்து எடுக்கப்படும் சிப்பி மற்றும் சங்கு பொருட்கள் ஆகியவற்றை மீனவர்களிடம் பெற்று அதனால் உருவாக்கப்படும் கைவினைப் பொருட்களுக்கு மத்திய அரசு விதித்துள்ள 28% வரி தேவையில்லாத ஒன்று என்கின்றனர் கடல் பொருட்கள் விற்பனர்கள். இந்த ஜிஎஸ்டி வந்ததுனால என்ன இருக்குது எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்னா, சாதாரண குடும்பம் கூட எங்களால் ரன் பண்ண முடியல. நாங்கள் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இல்லை இருந்தாலும் இந்த பீச் கடலில் கிடைக்கிற ஐட்டத்தை எடுத்து அதுக்கு ஒரு டிசைன் பண்ணி அதை ஒரு க்ரியேட்டிவ் பண்ணி ஒரு ஆர்னமெண்ட்டாக ரெடி பண்ணி அதை விற்கிறோம். அதுக்கு ஒரு 28% போட்டதுனால இப்போ எங்களுடைய வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் இருந்தால் ஜிஎஸ்டி இருந்தாலும் ஓகே பண்ணுவோம். பட் லெஸ் தென் ஒரு 10%க்குள்ளே ஜிஎஸ்டி இருந்தால் நாங்களும் ரன் பண்ண முடியும், எங்கள் வியாபாரமாக நடக்குன்றது எங்களுடைய கோரிக்கை. சாதாரணமாக சங்குக்கு 5% வரி விதிக்கப்படுகிறது. அதையே சிறிய அளவில் ஸ்வர்ணம் பூசினாலோ கலைநயமிக்க வேலைப்பாடு செய்தாலோ 28% வரி என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்கிறார்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள். வரி எதுவுமின்றி இருந்த இந்த தொழிலில் திடீரென விதிக்கப்பட்டுள்ள 28% வரியானது தங்கள் தொழிலையே முற்றிலும் முடக்குவதுடன் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்கிறார்கள். மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை நம்பி இந்த சங்கு தொழில் பண்ணுறவங்களை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்குது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எங்ககிட்ட ஒரு 30 பேர் வேலை செய்கிறாங்க, சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்ளத்தால் ஸோ அவங்களுக்கு உண்டான கொடுக்கக்கூடிய சேலரி சம்பளம் கண்டிப்பாக முழுமையாக பாதிக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு இடம் மட்டும் இப்படி இருக்குன்னா இதுலேயே பண்ணுற வியாபாரி கீழே வேலை செய்கிற அந்த தொழிலாளிங்க, அந்த தொழிலாளியை நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்கள், இந்த குடும்பம் எல்லாமே முற்றிலுமாகவே பாதிக்கப்படுவாங்க. இதில் கிட்டத்தட்ட என்கிட்ட 10 பேர் வேலை பார்த்துருக்காங்க. 10 பேருக்கு நான் வேலை கொடுக்கணும். ஜிஎஸ்டி போட்டதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று சங்கோடைய ரேட்டுக்கு மட்டும் 5% கொடுத்துருக்காங்க. இதில் சைனா மாட்டினா 28% கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வேலை கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் நாங்கள் இருக்கோம். இந்த மாதிரி ஹோல்சேல் பண்ணுற வியாபாரங்கள் அவங்ககிட்ட ஒவ்வொருத்தட்டையும் ஒரு 10 பேர் 15 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி 28% போட்டால் வேலை கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் ஜிஎஸ்டி போடுறது நல்ல விஷயந்தான். இத்தனை % போடுறது இல்லாமல் 0% தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்துல்லா, சென்னை. சுற்றுலா தலங்களில் மட்டுமே பெரும்பாலும் காணப்படும் இந்த கைவினைப் பொருட்கள் மீதான வரி விதிப்பை நீக்க வேண்டும் என்பதே அந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களின் கருத்தாக உள்ளது. 20 வருஷமாக வேலை செய்கிறேன். ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டு 28% ஏற்றதுனால எங்களுடைய ஓனரு இந்த வேலையை நிப்பாட்டிடலாம், தேவையில்லைன்ட்டு சொல்லின்னு இருக்கிறாருங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டமான இதில் இருக்கிறோம். வேறு வேலை எங்களுக்கு இதை விட்டால் வேறு வேலை தெரியாது, இந்த வேலை தான். அப்புறம் எங்களுக்கு வேறு எதுவும் வழி கிடையாது, இந்த வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு. கடலோர மாவட்டங்களில் மட்டுமே சங்கு மற்றும் சிப்பிகளால் கைவினைப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதால் மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு இல்லை என கைவினை கலைஞர்கள் கூறுகிறார்கள். எனவே இதற்கான வரியை மாற்றியமைக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் வரி சதவீதத்தையாவது குறைக்க வேண்டும் என்பதே கைவினை தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் சூர்யா மற்றும் ஆண்ட்ரோவுடன் சுபாஷ் சந்திரபோஸ், ராஜவேலன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.